Hi friends, verbsல auxiliary verbs அதாவது primary auxiliary verbs நம்ம பார்த்தாச்சு, which means be form verbs, do form verbs and have form verbs, which is have verb. Yes, இதை தொடர்ந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறது models, model auxiliaries. Model auxiliaries shows the mood of the sentence. ஓகேவா, மாடல் ஆக்சிலரி அப்படின்றது அந்த சென்டென்ஸோட என்ன ஸ்டேட் என்ன மூட்ல இருக்கு அப்படின்றத டெலிவரி பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களா, மாடல் ஆக்சிலரிஸ்ல we have can, could, may, might, will, would, shall, should, ought, must, இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு, நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. இதுல ஒரு வேரியேஷன் ஒரு வேர்டையுமே செப்பரேட்டா அது என்ன கண்டிஷன்ல யூஸ் ஆகுது வித் எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போலாமா? எஸ், இப்போ கேன் குட்டுக்கான டிஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். கேனுக்கும் குட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத 4 திங்ஸ் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் எபிலிட்டி, எஸ் எபிலிட்டி, ரெக்வெஸ்ட், பெர்மிஷன், பாசிபிலிட்டி. இந்த வெரைட்டியில நம்ம கேனுக்கு குட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் பார்த்துடலாம். எபிலிட்டியில சொல்லும் பொழுது கேன் வேர்டுன்றது ப்ரெசன்ட் இல்ல ஃபியூச்சரை ரெஃபர் பண்றதுக்கு வரும். குட் அப்படின்றது பாஸ்ட் சொல்றதுக்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேன் ஸ்விம் அப்படின்றது என்னோட எபிலிட்டி, ஐ கேன் ஸ்விம். ஐ குட் ஸ்விம், ஐ குட் ஸ்விம் அப்படின்றது என்னோட பாஸ்ட் எபிலிட்டியை சொல்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் ரெக்வெஸ்ட், ரெக்வெஸ்ட் எடுக்கும் பொழுது கேன் அப்படின்றது இன்ஃபார்மலா இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயோ இல்லை நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் கிட்டேயோ யூஸ் பண்ணும்பொழுது நம்ம கேன் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் நம்மளோட வயசுல சின்னவங்களா இருக்கிறவங்களுக்கு கேன் வேர்டு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, கேன் யூ கிவ் மீ சம் வாட்டர், கேன் யூ கிவ் மீ எ பென். எஸ், இதுவே குட் அப்படின்ற வேர்டு எடுத்தோம்னா கண்டிப்பா பொலைட்டா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளை விட ப்ரொஃபஷனல்ல ஹையரா இருக்கிறவங்க, ஹையர் குவாலிஃபிகேஷன்ல இருக்கிறவங்கள கண்டிப்பா நம்ம குட் யூஸ் பண்ணி தான் பேசணும். குட் யூ எக்ஸ்பிளைன் மீ சார், எனக்கு இதை மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? குட் யூ டூ திஸ் ஃபார் மீ, எஸ் நீங்க எனக்கு இதை செய்ய முடியுங்களா அப்படின்னு நம்மளை விட வயசுல பெரியவங்களா இருந்தாலோ இல்லை ப்ரொஃபஷன்ல பெரியவங்களா இருக்கிறவங்களையோ நம்ம குட்ன்ற வேர்டு யூஸ் பண்ணி பொலைட்டா தான் ரெக்வெஸ்ட் பண்ணணும். ஓகேவா, அப்பொழுது பெர்மிஷன் இதில் பார்த்தீங்கன்னா கேன் அப்படின்றது இன்ஃபார்மலா இருக்கும், குட் அப்படின்றது பொலைட்டா இருக்கும். எஸ், கேன் அப்படின்றது இன்ஃபார்மலா. இன்ஃபார்மல் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம்? ஃபர்ஸ்ட் கெட் டு நோ த மீனிங் ஆஃப் த வேர்ட் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல். ஃபார்மல் ஷர்ட்டு, ஃபார்மல் ட்ரெஸ்ன்றதை எங்கே நம்ம சூஸ் பண்ணுவோம்? ஃபார் த ஆஃபீஸ், ஸ்கூல், காலேஜஸ் இல்லையா? அந்த மாதிரி மீட்டிங்ஸ்க்கு வெளியில் ஒரு இதில் ஒரு மீட்டிங்க்கு போகிறப்ப நம்ம ஃபார்மல் ட்ரெஸ் சூஸ் பண்ணுவோம். இன்ஃபார்மல் ட்ரெஸ் விச் இஸ் கேஷுவல் அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணுறது ஃபார் அ கெட் டுகெதர், ஃபேமிலி மீட்டிங்ஸ், கிளப், பார்ட்டிஸ், ஃப்ரெண்ட்ஸ் கேதரிங் அப்படின்னும் போது நம்ம கேஷுவலாக இருப்போம் இல்லைங்களா? தட் இஸ் இன்ஃபார்மல். ஸோ அதுதான் இங்கே பெர்மிஷனில் நம்ம கேன்ன்ற வேர்டை யூஸ் பண்ணும்போது இன்ஃபார்மலாக யூஸ் பண்ணுவோம், குட்ன்ற வேர்டை பொலைட்டாக யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி. கேன்ன்ற வேர்ட் நம்ம எடுக்கும் பொழுது ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன் நார்வே த டெம்பரேச்சர் கேன் பி ஆஸ் லோ ஆஸ் பாசிபிள் இன் as low as previous year, அந்த மாதிரி சொல்லலாம். குட் அப்படின்ற வேர்டு பாசிபிலிட்டியில சொல்லும் பொழுது ஸ்பெசிபிக் ஈவெண்ட்டா இருக்கும். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள், தே செட் த டெம்பரேச்சர் குட் பி லோ. ஸ்பெசிஃபிக்கா நம்ம இந்த மெத்தட்ல -10 டிகிரி செல்சியஸ் குட் பி லோ ஆஸ் -10 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது ஸ்பெசிபிக் ஈவெண்ட்டா சொல்லும் பொழுது நம்ம குட் வேர்ட் யூஸ் பண்ணணும். So these are the differences between can and could using these 4 words: ability, request, permission and possibility. Next videoல will and would கான differences பார்க்கலாம்.